இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டேன் மேடம். ரெட்டை நாடி நல்லா இருக்கு. ஏங்க சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லிட்டு போயிட்டீங்க. நீங்க முதல்ல ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. எத்தனை வீட்ல செக் பண்றோம், இவங்களுக்கு தெரியாதா? நல்லா செக் பண்ணியா? பண்ணிட்டேன் மேடம். ரெட்டை நாடி நல்லா இருக்கு. சரி சரி, டீடைல்ஸ்லாம் எழுதிக்கோ. மாயா, அடுத்தது எடுத்துடலாமா? டேய், நீ பெரிய ஆள்தான்டா, வேணும் தானே பண்ற. சாச்சா, நான் எதுக்கு மாயா வேணும்னே பண்ண போறேன்? நம்ம 2 பேரும் தானே இருக்கோம், துணைக்கு யாருமே இல்லையே மாயா. ஒவ்வொரு பொருளா தானே நம்ம எடுக்க முடியும். சரி சரி, ரொம்ப பண்ணாத, தூக்கு. என்னாச்சு? ஐயோ, டேய் சீனு, என்னடா? இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல பாட்டி, நான் இல்ல, சீனு தான். டேய், அப்பா சீனு நல்லா மாட்டிக்கிட்டோமே. டேய் சீனு, எப்படிடா 2 பேரும் விழுந்தீங்க? பாட்டி பாத்திரம் எடுக்க சொன்னாங்க, அதான் மாயாவை தூக்குனேன். எதுக்கு தூக்கணும்? பக்கத்துல தான் சேர் இருக்குல்ல, அத போட்டு ஏற வேண்டியதானே. ஏண்டா, அதுல ஏறி எடுக்கிறத விட்டுட்டு இவள அப்படியே தூக்கணுமாக்கும்? நான் தான் பார்க்கலையே. ஸ்டூல் இருந்தது பார்த்திருந்தேன்னா இப்படி 2 பேரும் கீழே விழுந்திருக்க மாட்டோம். இப்படி எங்களை நீங்க பார்த்திருக்கவும் வேணாம். தலையெழுத்து, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு. ஏண்டி, என் மருமக புள்ளியும் மகனும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு தலையெழுத்தா இருக்குதா? டேய், டேய், என்னடா இது? நல்ல பாத்திரத்தெல்லாம் எடுத்தீங்க, நல்ல வேலை. உங்க தலை மேல எதுவும் விழாம போச்சே. எழுந்துறீங்க, எழுந்து போய் குளிங்க, போங்க. எந்திரி. எழுந்துரு, வா. என்னடி
என்னடி சிரிக்கிற? வேணும்னே தானே பண்ண. டேய் ரொம்ப பேசாத. உன்னை இப்படி பார்க்கணும்னு எனக்கு ஆசை பாரு. போடா போய் குளிக்கணும். அக்கா, என்னடா? டான்ஸ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா, என்ன விஷயம்? அக்கா, எனக்கு ஒரு டவுட். அப்படியா? என்ன டவுட் உனக்கு? இப்போ பரதநாட்டியம் ஆடுறீங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி ஆடுவீங்களா இல்ல வேற வேற மாதிரி ஆடுவீங்களா? அது எப்படிடா ஒரே மாதிரி ஆட முடியும்? பரதத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? உனக்கு சொன்னா புரியாதுடா. சொல்லுங்க அக்கா, புரிஞ்சுக்கிறேன். நாட்டியத்தை 7 வகையா பிரிப்பாங்க. ஆ, அலம்பாடி, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், தில்லானா, மங்களம். இப்படி 7 வகை இருக்கு. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. ஓ இவ்ளோ இருக்காக்கா? ஏய், அதெல்லாம் என்ன விளக்கம்னு மறுபடியும் கேட்றாத. எனக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். அக்கா அக்கா, ஆ? டான்ஸ் ஸ்கூல் ஓபனிங் அன்னைக்கு பெரியம்மா சூப்பரா ஆனாங்கல்ல, ம். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் ஆடுறீங்களா? ஒரு டான்ஸ் டீச்சர் கிட்ட கேக்குற கேள்வியாடா இது? அப்படின்னா எனக்கு அதே மாதிரி ஆடி காட்டுங்க. நான் டான்ஸ் ஸ்கூலுக்கு போகணும்டா. எனக்கு நேரம் ஆயிடுச்சு. பசங்கள வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா அக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு ஆட்டி ஆடுங்கக்கா ப்ளீஸ். சரி, உனக்காக ஆடி காட்டுறேன். அக்கா, இப்ப நீங்க சூப்பரா ஆடுனீங்க, அதே மாதிரி நான் ஆடி காமிக்கடா? சரி, ஸ்டார்ட் பண்ணு. பார்வதி, என்னாச்சு? என்னாச்சு பார்வதி? அண்ணி, அப்போ ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்றாங்க. நாம காலையில தானே அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சோம். ஆனா இப்ப அவன் ஸ்கூலுக்கு போல. எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ பார்வதி, நீ எதுவும் பதட்டப்படாத, என்னன்னு பார்க்கலாம்.